புதுச்சேரியில் எங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை புதுச்சேரியினுடைய மாநில காங்கிரஸ் கமிட்டி கொடுத்திருக்கிறது. அதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் தலைமையில் தமிழக மக்களின் சார்பாக புதுவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கும் அமைச்சர் முன்னாள் பெருமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் என்பது அந்த நில எடுப்பு பணியில் பாதி பகுதி அது தமிழகத்தை சார்ந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற காரணத்தினால் மாண்புமிகு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினரும் மாநில தலைவருமான அருமையண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் தலைமையில் இருக்கிற புதுவை காங்கிரஸ் கமிட்டி அதை தமிழக அரசோடு பேசி அந்த நில எடுப்பு பிரச்சனைகளை சீர் செய்து விரைவில் அந்த விமான நிலையம் பல்நோக்கு விமான நிலையமாக அது இயங்க வேண்டும் என்கிற ஒரு பணிவான கோரிக்கை எங்களோடு வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் இது சம்பந்தமாக பேசி நாங்கள் விரைவில் பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறோம். 1. 2, வீடூரிலிருந்து அணையிலிருந்து நீர்வரத்து புதுவை நோக்கி வர வேண்டும். சாத்தனூரிலிருந்து நீர்வரத்து புதுவை நோக்கி வர வேண்டும். அந்த நீர்வரத்து வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆக சாத்தனூர் அணையினுடைய அமைச்சர், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர், இந்த 2 அணை சம்பந்தமாக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் பேசி புதுவைக்கான வழங்குகிற நீர் கொள்ளளவு கொடுக்கக்கூடிய அளவுள்ள நீரை பெற்று தருவதற்கு நாங்கள் தேவையான முயற்சிகளை எடுப்போம். 2, 3, திருச்செந்தூரில் புதுவைக்கென்று ஒரு விடுதி கட்டப்பட வேண்டும். பக்தர்கள் செல்லுவதற்காக அங்கே ஒரு தங்கும் நிலையம், ஒரு உணவு கூடம், ஒரு பாதுகாப்பான இடம் அமைக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் கட்டுவதற்கு இசைவித்திருக்கிறோம். ஆனால் அங்கே அரசாங்கம் அதற்கு இடம் தர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அந்த சுற்றுலாத்துறை திருச்செந்தூரை ஒட்டி வருகிற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனே நடவடிக்கை எடுப்பேன் என்ற உறுதியையும் சொல்லி முதலமைச்சரிடம் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசிப்பேன் என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறார். அடுத்து நமது காவிரி படுகையிலிருந்து வருகிற நீர், அந்த காவிரி நீர் என்பது கடமடை நீர் கடைசியாக வந்து விழுகிற இடம். புதுவைக்கான 7 TMC தண்ணீரை உச்சநீதிமன்றமும் சரி, உயர்நீதிமன்றமும் சரி, கர்நாடக அரசும் சரி, புதுவை மத்திய அரசும் சரி ஒப்பந்தம் செய்ததன் அடிப்படையில் அந்த 7 TMC நீர் புதுவைக்கு தர வேண்டும், அதை வழங்குவதை சீர் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக. அடுத்து கல்வி. ஒரு பல்கலைக்கழகம் புதுவைக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மாநில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனாலும் தமிழகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைய இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை போல, இந்தியாவில் உள்ள உலகளவில் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களைப் போல, ஸ்டான்ஸ்போர்டை போல, கேம்பிரிட்ஜை போல, ஆக்ஸ்போர்டை போல த வண்டர்ஃபுல் நாலேஜ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அமைப்பதற்கான விரிவான திட்டமிடுகிறார். ஆக அப்படி ஒரு பெரிய பல்கலைக்கழகம் தமிழகத்திலே அமைகிற பொழுது புதுவைக்கான இடஒதுக்கீடு, புதுவைக்கான மாணவர்கள் சேர்க்கை என்பது சாதாரணமாக நடைபெறுகிற வழக்கமாகத்தான் இருக்கும். ஆக சென்னையில் தமிழகத்திலே துவங்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் புதுவைக்கு பலமாக உறவாக இருக்கும். இந்த அடிப்படையிலே தான் இன்று நாங்கள் அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டோம். அங்கே இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொன்னதை கேட்டு நாங்கள் முதலமைச்சருடைய கனிவான பரிசீலனைக்கு எடுத்துச் செல்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கவர்னரோடு மிக அற்புதமான உரையாடல்கள் சென்று கொண்டிருக்கிறது. பொறுத்திருங்கள். எல்லா கல்லூரிகளுக்கும் வைஸ் சான்சலர் விரைவில் அமைக்க இருக்கிறார்கள். அதற்கான விரிவான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு கவர்னர் அவர்களும் மிக அழகான ஒரு புரிதலோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்.